ஹலோ மக்களே, நான் உங்கள் சிவா பேசுகிறேன். என் அன்பு மாணவ செல்வங்களே, உங்களுக்கான வீடியோ தான். இப்போ உன்கிட்ட வந்து 1,00,000 பணம் இருக்குது, நீ தொலைச்சிட்டு அதை திரும்பி கொண்டு வந்துடலாம். சரியா? உன்னோட சொந்த பந்தங்கள் உன்னோட பிரிஞ்சு போகு, திரும்பி நம்ம வந்து அதை ஒன்றிணைச்சிடலாம். ஆனால் ஒரு செகண்ட் சொல்லும், ஒரு நொடி அதை திரும்பி கொண்டு வர முடியாது. இப்போ உனக்கு 15 வயசு, இன்னும் கொஞ்ச நாள் 18 வயசு ஆகும், 16, 17, 18 வயசு ஆகும். ஆனால் உன்னோட 15 வயசு திரும்பி நீ தலைகீழானாலும் கொண்டு வர முடியாது. அதே மாதிரி தான் உன்னோட படிப்பும். இப்போ நீ வந்து 10th எவ்வளோ மதிப்பெண் எடுக்கிறியோ அந்த மதிப்பெண் வந்து மாற்றவே முடியாது ஒரு நாளும், லைஃப் லாங். நீ எந்த ஒரு ஜாபுக்கு போனாலும் உன்னோட 10th மதிப்பெண் தான் கேட்பான். அதனால் படிக்கிறது பிடிக்குதோ பிடிக்கலையோ, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையோ, கஷ்டப்பட்டு படி, உன்னால் முடியும். ஹார்ட் ஒர்க் பண்ணு, நீ குட் மார்க் எடுக்கலாம். சரியா? அதனால் இனி 10th எக்ஸாம் வர எவ்வளோ நாள் இருக்குது? இனியும் ஒரு மாதம் கூட இல்லை. அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணு, முழு நேரம் படி, உன்னால் முடியும். உன் மேலே நம்பிக்கை வை, மற்றவங்க மேலே நம்பிக்கை வைக்காத. உன்னால் முடியும், கஷ்டப்பட்டு படி, குட் மதிப்பெண் எடுக்கலாம். இனியும் டைம் இருக்குது. சரியா? அதை வேஸ்ட் பண்ணாத, உன்னால் முடியும். உடம்பெல்லாம் சோர்வாக தான் இருக்கும், படிக்க விருப்பம்லாம் தான் இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணு, கட்டாயம் முடியும். நீ வந்து நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்காக பிறந்தவன். அப்படி மனசு நினச்சி நம்ம தான் நமக்கு ஹீரோன்னு நினச்சி நல்லா படி. அப்போ தான் நீ குட் மதிப்பெண் எடுக்கலாம். உன்னோட பேரண்ட்டை, அம்மா அப்பாவை நினச்சி படி, நல்ல மதிப்பெண் எடுக்கலாம். அம்மாவை நினச்சி படி, நல்ல மதிப்பெண் எடுக்கலாம். சரியா?